பெருமா எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். இன்றைய பாடப்பகுதி நம்முடைய பாடசாலை புத்தகத்தில் திருமந்திர பகுதி. ஸ்டாண்டு தந்து விடலையா? வீட்டில் போய் தான் வாங்கணும். இதில் வேண்டாம், வீட்டில் தான் போய் வாங்கணும். வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க போங்க. இந்த திருமந்திர பாடல்ல திருமந்திரம் நம்ம பார்த்துட்டு தேவாரத்துக்கு போக போகிறோம். உங்களுடைய புத்தகத்தில் 41வது பக்கத்தில் திருமந்திரம் இருக்குது. சிவார்ப்பணம் இருக்குதா? கண்ணன் பிறப்பிலி 41வது பக்கத்தில் எடுத்துட்டீங்களா? அதுதான் அந்த கண்ணன் பிறப்பிலிங்கிற மந்திரத்தை பார்க்க போகிறோம். ஸ்டாண்ட் வந்து யார் போகிறா? நீங்க சக்தி வாங்கிட்டு வந்துடுவீங்களா? சரி, ஓகே. கண்ணன் பிறப்பிலிங்கிற மந்திரத்துக்கு பொருள் எழுதுவோம். திருமந்திரம் பக்கம் 41. அதுல அந்த திரிபுரை சக்கரம்னு போட்டிருப்பாங்க. அது திரிபுரை சக்கரம்லாம் கிடையாது, காலச்சக்கரம். தந்திரம் 3, தந்திரம் 4ன்னு தப்பா போட்டிருக்காங்க. அந்த புஸ்தகத்துல 41வது பக்கத்துல நீங்க திருத்தணும். என்ன இருக்கு? இல்ல, 3ஆம் தந்திரம் தான். 3ஆம் தந்திரம் தான். திரிபுரை சக்கரமும் கிடையாது. அது என்ன சக்கரம்? காலச்சக்கரம். 14வது தலைப்பு 3ஆம் தந்திரத்துல. கண்ணன் பிறப்பிலி காணந்தியாய் உள்ளே எண்ணும் திசையுடன் ஏகாந்தன் ஆயிடும் திண்ணண்டிருக்கும் சிவகதியாய் நிற்கும் நன்னும் பதவிது நாடவல்லார்க்கே. கண்ணன் என்பதற்கு இரக்கமுடையவன் அர்த்தம். நம்ம கண்ணன் நமக்கு யாருடைய ஞாபகம் வரும்? கண்ணன்னா இரக்கமுடையவன். கண்ணன் பிறப்பிலி கான் நந்தியாய் உள்ளே என்னும் திசையுடன். திசைங்கிறது இறைவன் தன் பொதுநிலையில திசைகளாக இருக்கிறார்னு அர்த்தம். இறைவன் தன் பொதுநிலையில் திசைகளாக இருக்கிறார். அடுத்ததில் எழுத வேண்டிய பகுதி எழுதுறதுக்கு எல்லாமே மற்றதெல்லாம் புரியும். ஏகாந்தன் என்று ஒரு வார்த்தை இருக்கும். ஏகாந்தன் என்பதற்கு ஒருவன் அர்த்தம். திண் என்று ஒரு சொல் இருக்கும். அதற்கு நிலையானவன் அர்த்தம், மாறாதவன். சிவகதி, சிவகதினா வீடு வேறு. நன்னும் என்ற சொல்லுக்கு அடையத்தக்கது, அடையக்கூடியது. இப்போ நாம மந்திரத்தை பார்க்கணும். மந்திரம் புரிஞ்சுன்னா அடுத்த மந்திரம். திருத்திட்டீங்களா? பக்கம் 41. 4ஆம் தந்திரம் கிடையாது. எத்தனாம் தந்திரம்? அதே மாதிரி திரிபுரை சக்கரம் கிடையாது. என்னது? காலச்சக்கரம். திரிபுரை சக்கரம்னு தலைப்பு வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா இது என்ன இருக்குன்னே புரியாது. நான் போன தடவை இந்த மந்திரம் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துட்டு விட்டுட்டேன், எழுதுறதே விட்டுட்டேன். என்னதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு பிறகு பார்த்தா எங்கே இருக்குது? 3ஆம் தந்திரத்தில் இருக்கு. கண்ணன்கிறது எப்படி இரக்கமுடையவன் என்ற பொருளை தருங்கிற கேள்வி வருதா? கண்ணன் என்பது இரக்கமுடையவன் என்ற பொருளை எப்படி தரும்? அது ஒரு திருக்குறள் மூலமாக நம்ம புரிஞ்சுவிடணும். சிவார்ப்பணம். கண்ணன் நாம் கண்ணோட்டம் இல்லாத கண்ணன் ஒரு திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? ஒரு திருக்குறள் இருக்குது. கண் இருந்து என்ன பயன்னா இரக்கத்தை காட்டுவதற்கு தான் எது இருக்குது? கண் இருக்குது. இதை கொஞ்சம் வெளியே நீட்டிடுங்க, இதை கொஞ்சம் வெளியே நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க. போதும் போதும். இறைவன் கண்ணை படைத்தது எதற்காக? இரக்கம் காட்டுவதற்காக. சரிதானா? அந்த இதில்
சிவஞான போதத்தில் 8ஆம் நூற்பாவில் இல்லா முகைப்பாலும் கண்ணீரும் ஒரு வெண்பா இருக்கு. 8ஆம் நூற்பாவில் தாய் தன்னுடைய அன்பை எது மூலமாக வெளிப்படுத்துகிறாள்? கண்ணால், கண் மூலமாக வெளிப்பட. சிவார்ப்பன் குருவே போற்றி. கண்ணன் நாம் கண்ணோட்டம் இல்லாத கண். திருவள்ளுவர் சொல்றாரு, கண்ணினால் இரக்கத்தை காட்டலைன்னா கண்ணிருந்து பிரயோஜனம் இல்லைங்கிறார். ஒரு பிரமாணம். 2வது 8ஆம் நூற்பாவிலிருந்து ஒரு பிரமாணம் கொடுத்திருக்கிறோம். தாய்க்கு குழந்தை மேல் இருக்கிற அன்பை அவள் எது மூலமாக காட்டுகிறாள்? கண்ணீர் மூலமாக காட்டுகிறாள். இறைவன் தன்னுடைய தீக்கையை எது வழியாக தான் கொடுக்கிறாரு? அதனால கண்ணன்னு பேர். சரியா? அதனால கண்ணன்னு பேர். திருமாலுக்கு ஏன் கண்ணன் பேர்னா கண்ணு பெருசா இருந்ததுனால கண்ணன். ஆனா இவருக்கு கண்ணன்கிற பேர் இதனால வருது. திருமாலை சைவம் பேசுறேன்னு குறை சொல்லி கடைசியில் மகாபாரதம் பேசுகிற ஒரு டியூட்டி வந்துட்டு எனக்கு கனியூரில் வஞ்சிபுரத்தில். எத்தனை நாள் அது நான் தான் முடிவு பண்ண எத்தனை நாள் போய் பேசுறதுன்னு. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் போக சொல்கிறார். அவருக்கு வந்த ஒர்க்கை நீ போய் பார்த்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்கிறார். இதுதான் இப்போ வினையாக பிடிக்கிறது. புரியுதா? மகாபாரதம் பேசுகிற பொறுப்பு வந்திருக்குது. என்ன எழுதுனீங்க? 8ஆம் நூற்பாவில் இல்லா முகைப்பாலும் கண்ணீரும் இருக்கும். எனவே கண்ணன் சிவபெருமானுக்குரிய ஒரு பெயர். பிறப்பிலி அது நமக்கு தெரியுது. என்ன செய்ய மாட்டாரு? பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று முருகனுக்கு சொன்ன மாதிரியே யாருக்கும் பொருந்தும்? சிவனுக்கும் பொருந்தும். சிவன் பிறப்பில்லாதவர். தாயிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடின்னு சொல்லும் போதே என்ன கிடையாது? இல்லை. கான் சேர்த்து படிக்கணும். நந்தியாய் உள்ளே, அவர் நந்தியாக, நந்தியாய் உள்ளே என்னும் திசையுடன். நந்தியாய் உள்ளே இருக்கிறான்னா நந்தி என்ற சொல் சிவனையும் குறித்து. குரு என்பதற்கு ஒரு சிறந்த வார்த்தை எது? நந்தி. அதனாலதான் திருமூலர் தன்னுடைய குருவை இறைவனை சிவன் சொல்லாம எப்படி சொல்றாரு? நந்தி நந்தி என்றே சொல்லுவார். சிவமே குருவன கூறினன் நந்தி அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அந்த நந்திங்கிறது உபதேசிக்கும் போது குருவுக்குள்ள ஒரு சொல் தான் நந்தி. அதனால உள்ளே அவர் குருவாகவும் இருக்கிறார். எண்ணும் திசையுடன், எண்ணும் தான் நாம் நினைக்கின்ற அல்லது 1 2 என்று 8ஆக எண்ணப்படுகின்ற திசையாக இருக்கிறது அவர்தான். திசையாக இருக்கிறான்னு சொல்லும் போதே அது இறைவனுடைய பொதுநிலை. பொதுநிலைன்னா என்னது? இறைவன் பிறவற்றோடு கலந்திருத்தல். பிறவற்றோடு கலந்திருத்தல். கடவுள் என்ற வார்த்தை கூட நேற்று படிச்சுட்டு இருந்தோம், நடத்திட்டு இருந்தோம் இந்த பண்டிகை திருமுறை வரலாறு. கட உள். கட என்பது கடந்து நிற்கின்ற சிவன். உள் என்பது உள்ளே இருக்கிற அருள். அதான் கடவுள் அப்படின்னு நம்முடைய ஆதீன புஸ்தகத்தில் கொடுத்துருக்காங்க. கடவுள். கட என்பது சி, உள் என்பது வ, சிவ என்பது தான் எந்த வார்த்தையாக வருகிறது என்று தொல்காப்பியர் காலம் முதல் வந்ததாக அந்த வரலாறுல சொல்றாங்க. அதனால திசையாக இருக்கிறான் என்பது இறைவனுடைய பொதுநிலை. உயிர்களுக்கு உதவுவதற்காக பொருட்களில் கலந்திருக்கிற நிலை. ஏகாந்தனாக இருப்பது அவனுடைய உண்மை நிலை. திசை என்பது பொதுநிலை, ஏகாந்தன் உண்மை நிலை. திண்ணன்றிருக்கும். திண்ணன்றிருக்கும்னா மாறாதவன் அர்த்தம். மாறாதவன், அவனுடைய ஒரு நித்திய பொருள், மாறாத தன்மை உடையவன். அதனாலதான் சிவன் சத்து என்று அழைக்கப்படுகிறான். உபநிடதங்களில் சிவபெருமானை சத்துன்னு சொன்னதே எதற்காகத்தான்? மாறாமல் இருப்பதனால்தான் சத்து என்று உபநிடதம் சொல்லுது. சத்து சித்து ஆனந்தம். திண்ணன் இருக்கும் சிவகதியாய் நிற்கும். சிவகதி வீடு பேராக இருக்கிறான். நன்னும் பதி. பதம் இது. நன்னும் மண்ணுன்னா அடையத்தக்க, நன்னுதல்னா அடைதல். பதம் இது நாட வல்லார்களுக்கு. யாரெல்லாம் இந்த சிவபெருமானை நாடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த தலைப்பை மாற்றிடுங்க. நீங்கள் அதில் 4ஆம் தந்திரங்கிறத 3ஆம் தந்திரம்னு மாற்றணும். திரிபுரை சக்கரம்ங்கிறத காலச்சக்கரம்னு மாற்றணும். அந்த மந்திரத்தினுடைய பொருள் முழுவதையும் சொல்ல போகிறோம். தலைப்பை என்ன தலைப்போட வச்சு படிக்கணும்? காலச்சக்கரம்னு நினைச்சுக்கிட்டே படிக்கணும். இந்த காலச்சக்கரத்திற்குள் நாம் இருக்கிறோம். எல்லாருமே காலச்சக்கரத்திற்குள் இருக்கிறோம். யோகிகள் ஞானிகள் எல்லாம் இந்த காலத்தை கடந்து வாழ்வதற்கு கற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த காலச்சக்கரத்தை நடத்துகின்ற இறைவன் கண்ணனாக இருக்கிறான். கண்ணன்னா இரக்கமுடைய, அப்படியே உள்ளவாங்க, பிறப்பில்லாதவனாக இருக்கிறான். கான்
காணா அறிந்து கொள்னு அர்த்தம். நந்தியாய் உள்ளே நமக்குள்ளே அவன் குருவாக இருக்கிறான். நம்மால் 1, 2, 3 என்று எண்ணப்படுகின்ற திசையாக இருக்கிறான், அது அவன் பொதுநிலை. ஏகாந்தனாக இருக்கிறான், அது அவனுடைய சொருப நிலை. அவன் மாறாத சத்து பொருளாக இருக்கிறான், திண்ணென்று இருக்கும், சிவகதியாய் நிற்கும், அவன் வீடு பேராகவும் இருக்கிறான். நன்னும் பதம் இது, இது அடையத்தக்க பதம். இது அந்த அடையத்தக்க என்ற வார்த்தையில் தான் காலச்சக்கரம் இருக்குது. இது அடைவதற்குரிய பதம். நீங்கள் என்ன செய்யுங்கள்? அடையுங்கள். காலம் என்ன செய்ய வேண்டாம்? தாழ்த்த வேண்டாம். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் என்று மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி சரியான நேரம் பயன்படுத்துங்கன்னு சொல்றார். நான் கிடைத்தது வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி என்று சொன்னது போல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இது நீங்கள் அடைய வேண்டிய ஒரு பதம். அதை நீங்கள் நாட வல்லார்க்கேன்ட்டார். உரிய காலத்தில் நாடுதல்னா விரும்புதல். உரிய காலத்தில் விரும்புபவர்களுக்கு வீடு பேறு கிடைக்கும், அவர்கள்ட்ட இறைவன் உறுதியாக இருப்பான் என்று ஒரு அரிய செய்தியை திருமூல நாயனார் அருள்கிறார். அடுத்த மந்திரம் நாடவல்லார்க்கு. அந்த நாடவல்லார்க்கு என்பதற்கு உரை சொல்லும் போது உரையாசிரியர் மேலை மந்திரத்தில் சொன்னவாறு, அங்கதான் நாடவல்லார்னு முடிக்கிறார். மேலை மந்திரத்தில் சொன்னவாறு நாடவல்லார்க்குங்கிறார். இறைவன் இரக்கமுடையவன், பிறப்பில்லாதவன், குருவாக இருப்பவன், பொதுநிலை உடையவன், கடத்த நிலை உடையவன், மாறாதவன், சிவகதி தருபவன், அவனை அடையும் நேரம் இது என்று நாடவல்லார்க்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நாடவல்லார்க்கு நமன் இல்லை. பார்த்தீங்களா? நமன் இல்லைன்னா அவர் எந்த சக்கரத்தில் சிக்குவதில்லை. நமன் இல்லைன்னா கால சக்கரத்தில் அவர்கள் சிக்குவதில்லை. அவர்கள் அந்த இதற்கு முன்பு ஒரு 5 மந்திரம் படித்தோம். அதில் அவங்க எவ்வளோ காலங்கள் வாழ்வாங்க, 100 ஆண்டு 1000 ஆண்டு அப்படிலாம் ஒரு மந்திரம் இருக்குது. இதற்கு முந்தைய 5 மந்திரத்தில் நடத்தியிருக்கிறோம். அவர்கள் நமன் அவர்களுக்கு இல்லை. மரணம் இல்லைன்னு சொல்லலை. என்ன இல்லைன்னு தான் சொன்னார்? நமன் இல்லைன்னு தான் சொன்னார். அதாவது 3000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அதற்கு பிறகும் அவர்கள் இந்த உடம்பை விட்டு நீங்கி தான் ஆகணும். 10,000 ஆண்டு வாழ்ந்தாலும் நீங்கி தான் ஆகணும். அதான் கவனமாக சொன்னார். நமன் இல்லை, யமன் வரமாட்டான். ஆனால் அவர்கள் இந்த உடம்பு அவர்களுக்கு போதும் என்று அந்த உடம்பு முடிகிற நேரத்தை யாரே முடிவு செய்து கொள்கிறார்? அவர்களே புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று திருநாவுக்கரசர் முடிவு செய்து கொண்டது போல, எப்படி மாணிக்கவாசகர் இறைவனோடு கலப்பது போல அவர்களே முடிவு செய்து கொண்டு புறப்பட்டுருவாங்க. அவர்கள் அந்த 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வாழ்றது அவர்களுக்காக அல்ல, உயிர்கள் மேல் கொண்ட இரக்கத்தினால. அதான் அந்த திருவருட்பயனில் சொன்னார், கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் மிக. திருவருட்பயன் கடைசி மந்திரம். திருவருட்பயன் கடைசி மந்திரம். ஞானிகள் இந்த உலகத்தில் ஜீவன்முக்தர்களாக வாழ்கிறார்கள். ஜீவன்முக்தனுக்கு ஒரே ஒரு தடை தான், உடம்பு தான் தடை. உடம்பை விட்டுட்டான்னா அவன் வீடு பேருக்கு போயிடுவான், இறைவன் திருவடியில் கலந்துருவான். ஜீவன் முக்தன் திருவடிக்கு போகிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அவனே சாமி கிட்ட போதுங்கடா சாமி ஆள விடுங்கன்னா விட்டுருவார். ஆனால் இந்த ஞானிகள் உயிர்கள் மேல் கொண்ட இரக்கத்தின் காரணமாக என்ன செய்யறதில்லை, நாங்கள் அங்கே வந்தாலும் நாங்கள் மட்டும்தானே சுகத்தை அனுபவிக்க போகிறோம், இங்கே இருந்து யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு 4 உயிர்களுக்கு வழிகாட்டுறோம். வள்ளலார் அதுதானே சொல்கிறாரு. வள்ளலார் ஜீவன்முக்தர் ஆன உடனே நீங்கள் மரணமே இல்லை, ஜீவன்முக்தர் ஆன உடனே நீங்கள் இறைவன் திருவடிக்கு போகிறேன்னு பரமுத்திக்கு போயிடுறீங்க. எல்லாரும் போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சோறு போட்டது யார்? எல்லாரும் போயிட்டீங்கன்னா இரக்கம் காட்டுறது யார்? அதனால் மரணமில்லா பெருவாழ்வோடு நீங்கள் ஜீவன்முக்தனாக இருந்தாலும் எங்கே இருங்க, இறைவன் திருவடிக்கு போகாதீங்க, இங்கே இருங்க. இப்போ உயிர்களுக்கு சேவை செய்கிறது யாருன்னு கேட்குறார். யார்? வள்ளலார் கேட்கிறார். எனவே இந்த நமனில்லை என்பதன் பொருள் அவர்கள் உயிரை கவருவதற்கு யமன் வரமாட்டான். ஏன்னா அவர்கள் அருள் பெற்றவர்களாக ஜீவன் முக்தர்களாக இருக்கிறார்கள். எதை கடந்தவர்கள்? யமன் காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். எதையும் கடந்தவர்கள்? காலத்தை கடந்தவர்கள். காலத்தை கடந்த ஒரு இடத்தில் யமன் போய் என்ன பண்ண முடியும்? அப்படி போய் தான் மாட்டினான் யாருக்கிட்ட. அது வருது, இன்னைக்கு பாடத்தில் வருது. அது போய் தான் மார்க்கண்டேயர் விஷயத்தில். மார்க்கண்டேயர் காலத்தை கடந்தவர், அவரிடத்தில் போய் யமன் என்ன பாடுபட்டாங்கிறது தான் அந்த செய்தி. சரியா? நமன் இல்லை, கேடு இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. நாடவல்லார்கள் நரபதியாய் நிற்பர். அங்கிருந்து தான் எடுக்கிறார். அந்த முந்தைய மந்திரத்திலிருந்து தான் மீண்டும் சொல்கிறார். நாடவல்லார் நரபதியாய் இருப்பார்னா பதினா இறைவன். யார் ஒருவர் மேலை மந்திரத்தில் சொன்னவாறு இறைவனை நாடுகின்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நரர்னா மனிதர்களில் கடவுளாக பார்க்கப்படுவார்கள். அவர்கள் யாராக பார்க்கப்படுவார்கள்?
மனிதர்களில் கடவுளாக பதியாக பார்க்கப்படுவார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அதேதான். அவர்கள் சரியாக வாழ்ந்தாங்கன்னா கடவுளாக பார்க்கப்படுவார்கள். நரபதியாய் நிற்பர். நமக்கு என்ன பிரமாணம் கொடுத்திருக்கிறாங்க? அந்த ஜீவன் முக்தர்களை நம்ம யாராக தான் பார்க்கிறோம்? இறைவனாக தான் பார்க்கிறோம். ஜீவன் முக்தர்கள் இறைவனுக்கு சமம். அதைத்தான் சொல்றார். இவர்கள் ஜீவன் முக்தர்களாக வாழ்வார்கள். யாராக பார்க்கப்படுவார்கள்? இறைவனாக பார்க்கப்படுவார்கள். இறைவனாக பார்க்கப்படுவார்கள். தேடவல்லார்கள் தெரிந்த பொருள் இது. யாரெல்லாம் தேடவல்லார் என்பதனுடைய பொருள் அருள் நூல்களை கற்று இறைவனை பற்றி ஆராய்ந்து தேடுபவர்கள் என்று பொருள் எடுக்கணும். அருள் நூல்களை கற்று இறைவனை பற்றி ஆராய்ந்து தேடுபவர்கள். இந்த சிவஞான போதத்தில் பாயிரத்தில் வரும். மலர்தலை உலகில் மாயிருள் திவிய பலர்புகள் ஞாயிறு படரின் அல்லதை அந்த காண்டல் செல்லா கண்போல் கண்ணீருள் தீர்ந்து அப்படின்னு வரும். அந்த அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடின்னு ஒரு தொடர் வரும். அதை சொன்ன பிறகுதான் கொண்டு குட்டில் எதை சொல்லணும்? கண்ணீருள் தீர்ந்து, கண்ணீருள் தீர்ந்து பெரும்பெயர் கடவுளின் கண்டு அப்படின்னு வரும். நாடி வேற, கண்டு வேற. இந்த நாடவல்லாருங்கிறது நாடி. நாடின்னு என்ன அர்த்தம்னா இறைவனை பற்றி ஆராய்ச்சி பண்றேன். சமயம் என்ன சொல்லுதுன்னா முதலில் ஆராய்ச்சி அறிவு தான். எடுத்தவுடனே அனுபவ அறிவுலாம் கிடையாது. முதல்ல ஆராயணும். பதினா என்ன, பசு என்றால் என்ன, பாசம்னா என்ன, இறைவனா என்ன, வீடு பேர்னா என்னங்கிற முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். எடுத்த உடனே அனுபவத்துக்கு போவதற்கு சமயத்தில் அனுமதி கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா நானெல்லாம் அப்படி ஒரு ஜீவன் முக்தர் நிலை சார் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வாழ்ந்துட்டு இருக்கிற சார் சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. நான் காரைக்காலமையார்னு சொன்ன மாணவர்களே நம்மகிட்ட இருந்தாங்களே, புரியுதாங்க? நான் காரைக்காலமையார் மாதிரி ஒரு மாணவர் சொல்லுவேன். நான் சொன்னேன் முடி நினைச்சவங்கெல்லாம் காரைக்காலமையார்னா எத்தனை காரைக்காலமையாருக்கு வருது? அப்போது அந்த முதலில் என்ன வரணும்? நாடி. அதுக்கு தான் கண்டுங்குது சிவஞான போத பாயிரம். அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி பிறகு கண்டுன்னு மேலே சொல்லுவார். 5 கொண்டு கூட்டு வரும் அந்த பாயிரத்தில். ஆராய்ச்சிக்கு பிறகுதான் அனுபவம். ஆராய்ச்சி முடிஞ்ச பிறகுதான் எதை பண்ணணும்? அனுபவத்தை பண்ணணும். அதைத்தான் நாடவல்லார் என்றால் அருள் நூல்களை படித்து, இதுபோல தேவாரம் திருவாசகங்களை படித்து நாமளை கேட்டு படித்து சிந்தித்து பாடி குரு சொல்கிறத கேட்டு எல்லாரும் சொல்கிறதை கேட்டு 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 ஆராய்ச்சி பண்ணவர் நமக்கு என்ன வரும்? ஒரு அனுபவம் வரும். நாடவல்லார்கள் நரபதியாய் நிற்பர். தேடவல்லார்கள், நாடவல்லார் தேடவல்லார் நிறைய வேறுபாடு இருக்குது. நாடவல்லார் என்பது அருள் மூலமாக நாடுறது. அந்த தேடவல்லார் என்பதற்கு அப்பர் தேவாரம் தான் பிரமாணம். தேடி கண்டுகொண்டு தன் உள்ளே பார்க்கிறது தான் தேடுதல். தேடி கண்டுகொண்டே திருமாலோடு தேவனும் நான்முகனும் தேடி தேடனா தேவனை, அதான் தேடவல்லார் என்பது தனக்குள் தேடுதல். ஓடி 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 சிவாக்கியர் சொல்றாரு, உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாடி. பார்த்தீங்களா? ஓடி நாடி தேடி. இது ரொம்ப சாதாரண வார்த்தை. ஒரு சொற்பொழிவாளர் நம்ம பாட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நம்ம அப்படி போகக்கூடாது. நம்ம வகுப்பினுடைய நோக்கம் அறிவே கிடையாது. நான் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லி வருகிறேன். அறிவை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆசிரியன் அறிவை வளர்ப்பான். எந்த உயிரையும் மாற்ற முடியாது, எந்த உயிரினுடைய பண்பையும் மாற்ற முடியாது. ஒரு ஆசிரியன் என்பவன் அந்த உயிரினுடைய பண்புகளையே மாற்றுபவனாக இருக்கணும். அவனுடைய உயிரே மாறணும். அவன் சொல்லணும், உடம்பை வளர்த்தேன் உயிரையும் வளர்த்தேன்னு சொல்லணும். அறிவை வளர்க்கக்கூடாது. அறிவு வளர வளர கடைசி அது கேள்வி பதிலில் தான் போய் முடியும். அறிவை வளர்க்கின்ற ஒரு ஆசிரியர் மாணவரை வளர்க்க முடியாது. அவனுக்கும் மாணவருடைய அறிவை வளர்ப்பார். இவன் ஒரு 10-20 விட்டு கேள்வி கேட்டுட்டே அலைவான், அவன் ஒரு 10-20 விட்டு கேள்வி கேட்டுட்டே அலைவான். 2 பேரும் கேள்வி கேட்டுட்டே அலைவான்களே தவிர எந்த விதமான மாற்றத்தை யாரிடத்திலும் ஏற்படுத்த முடியாது. மாணவனிடத்தில் இருப்பார். தான் என்னை பார்த்தான் பஞ்சமலை கொத்தையெல்லாம் நீத்தான் அப்படிங்கிறார் பாருங்க மறைஞான சம்பந்தரை பற்றி. உமாபதி சிவன் சொல்றார், என்னுடைய குரு தூது போனாரு, ஒரே ஒரு பார்வை தாங்க 5 மரம் முடிஞ்சதுங்கிறார். தான் என்னை பார்த்தான் பஞ்சமலை கொத்தையெல்லாம் நீத்தாங்க. அதுதான் குரு. அதுக்கு பஞ்சமலம்னா என்னன்னு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறது ஆசிரியருடைய வேலை. அவருக்கு அது விளக்கம் தெரியும். மாரியம்மன் கோயிலில் கூட ஏதாவது ஒரு வகுப்பில் பதிவு செஞ்சேன். எனக்கு ரசம் வைக்க தெரியும். இப்போ கூட பதிஞ்சு விட்டுருந்தேன். ரசத்துக்கு மிளகு வேணும், தண்ணி வேணும், உப்பு வேணும், ஜீரகம் வேணும். ரசத்துக்கு புளி வேணும், அல்லது தக்காளி வேணும், அல்லது எலுமிச்சம்பழம் வேணும், ஏதோ ஒன்று வேணும். சரி, அப்போ ரசம் வை
ரசம் வைக்க தெரியும்னு தான் சொன்னேன். ரசம் வச்சதுலாம் கிடையாது. அப்போ ரசம் பற்றிய என்ன இருக்குது? இன்னைக்கு சமயத்துறை 99% இப்படி தான் போயிட்டு இருக்குது. நான் இதை வலுவாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். தனியாளாக சொல்லிட்டு இருக்கேன். நான் மட்டும்தான் சொல்லிட்டு இல்லை. சாதனையிலையும் தேரியாகவே கற்றுக்கொண்டிருக்கிறோம். பயனியலையும் தேரியாகவே கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆசிரியரிடத்திலிருந்தும் சாதனமும் பயனும் வரமாட்டேங்குது, மாணவர்கிட்ட இருந்தும் வரமாட்டேங்குது. புரியுதா? இது நம்முடைய குறைன்னு தெரிஞ்சா போதும். ஒரு குறையை தெரிஞ்சிட்டாலே நமக்கு நோய் இருக்குது, டாக்டர் மருந்து தந்தால் ஒழிய இது நீங்காதுன்னு தெரியறதுக்கு பேர் தான் குறை. உடனே நம்ம எதை நோக்கி ஓடுறோம்? ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடுறோம். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மருந்து தங்குறோம். அந்த குறைங்கிறது தெரிஞ்சிட்டுனா போதும். தெரிய வைக்கிறதுக்கு தான் நான் கஷ்டப்படுறேன். என்னால் உங்களுடைய குறையை நீக்க முடியுமோ முடியாதோ, ஆனால் இந்த குறை உங்களிடத்திலும் இடத்துல இருக்குங்கிறத சொல்கிறது யாருடைய கடமை? என்னுடைய கடமை. அதுதான் சொல்கிறேன். அதனால் இந்த நாடவல்லார் தேடவல்லார்ங்கிற வார்த்தையை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. புரியுதா? தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னிலே தேடி கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றார். அந்த இறைவனை தேடுதல் என்பது அது ஒரு நுட்பம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு மத்தியானம் ஒரு புக் எடுத்து காட்டுறேன், கையில் வச்சிருக்கிறேன். இறைவனை தேடுதல் என்பது, இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தையை காணல, அந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே காணல, தேடுறாங்க. அவங்க வீட்டில் இல்லைன்னா என்ன ஒரு கணிப்பு கணிக்கிறாங்க? பக்கத்து வீட்டில் இருக்கலாம், அது வழக்கம் விளையாடுற வீட்டில் இருக்கலாம், தெருவில் இருக்கலாம். அந்த குழந்தைக்கு வியாபகத்தன்மை கிடையாது. நம்ம வீட்டில் இல்லைன்னா இன்னொரு வீட்டில் தான் இருக்க முடியும், நம்ம வீட்டில் இருக்க முடியாது. எங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்கிற இறைவனை நீ எப்படி தேடுவதுன்னு கேட்குது சைவ சித்தாந்தம். எல்லா இடத்துலையும் இருக்கிற இறைவனை நீ எப்படி தேட முடியும்? இப்போ அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்க பிரகாசமாக இருக்கிற பொருளை நீ எப்படி தேட முடியும்? அதனால தான் எங்கே பார்த்துருங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு நுட்பமான சைவ சித்தாந்தம். தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது. பார்த்தீங்களா? தேட வல்லவர்கள் தான். தேட வார்த்தையை பாருங்க, தேட வல்ல. ஒரு விஷயம் தெரியுது, எல்லாரும் நாடலாம், எல்லாரும் தேட முடியாது. புரியுதா? அதே திருநாவுக்கரசர் வல்லாரா இருக்கணும். அதனால தான் திருநாவுக்கரசர் அந்த ஆக்கையால் பயனன்கொள் அறங்கோயில் வலம் அதெல்லாம் ஒரு வகையில் நாடுதல். அதே திருநாவுக்கரசர் தான் நமக்கு சொல்லித்தர்றார். அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வாங்கப்பா, ஸ்டெப் எடுத்து வச்சு வேகமாக நகர்ந்து வாங்க, அப்புறம் எங்கே தேடுங்க? நெஞ்சே நீ நினையாயினார். மேலே ஒரு சின்ன கொக்கி அங்கே போட்டார். அந்த கொக்கியை பெருசாக்கும் போது தான் தேடி கண்டு கொண்டேன்னார். தேடி கண்டு கொண்டு உள்ள நீங்கள் சாமியை பார்த்துட்டீங்கன்னா அதை போய் பற்று இருக்காது. அதனால தான் உற்றார் ஆர்வலரோன்னார். பற்றில்லாத போது அந்த மானிட தன்மைகள் போய் ஒரு ஜீவன் முக்தனுக்கான ஒரு வலிமை வந்துடும். அப்போ தான் இருமான் திருப்பொன்கொலோன்னார். அப்படி ஒரு அரிய பதிகம் அது. அதில் நிறைய செய்தி இருக்குது. அதைத்தான் தேட வல்லார்கள் தெரிந்த பொருள் இது. தெரிந்தங்கிறத அவர் கண்டு கொண்டேன்னார். யாரு? அப்பர். இவர் தெரிந்தனாரு, அப்பர் கண்டு கொண்டேனார். கூட வல்லார்களுக்கு கூறலும் ஆமே. ஒரு கடைசியில் ஒரு செய்தியை போட்டு உடைச்சார். என்னதுன்னா, அதாவது இதனை கூட விரும்புபவர் அல்ல, கூட வல்லார்கள்னார். சிவார்ப்பணம். வாங்க சிவாயனம். குருவே போச்சு. வாங்க சிவாயனம். சிவாயன். நான் எழுதும்போது இந்த மந்திரத்துக்குள்ள நேரம் ஆக நினைக்கல. 5 வார்த்தையை பொருள் எழுதி வச்சேன். கூட வல்லார்னா என்ன அர்த்தம்னா, இந்த அரிய விஷயத்தை, காலசக்கரம் சார்ந்த இந்த அரிய விஷயத்தை எல்லார்ட்டையும் போய் உளர்னு உளறிட்டு இருக்காத. நீ சொன்னா அதை கடைப்பிடிச்சு மேலறிவானா சொல்லி, இல்லைன்னா என்ன செய்யாதங்காரு? சொல்லாதங்கிற. கூட வல்லாருக்கு கூறலும் ஆமே. எல்லாத்தையும் சொல்லாத. நம்முடைய ஆனந்தராசனைய புக்கில் ஒரு அரிய செய்தி இருக்குது. அதாவது தகுதி உடையவர்களுக்கு சொல்லாமல் இருப்பதும் ஆசிரியர் வகையில் குற்றம், தகுதி இல்லாதவருக்கு சொல்லுவதும் ஆசிரியர் வகையில் குற்றம். ஒரு குறிப்பிட்ட தீக்கையை பெற ஒருவனுக்கு தகுதி இல்லாமல் அந்த தீக்கையை கொடுத்தால் குரு சார்பில் வந்த குற்றம் அது. ஒரு குறிப்பிட்ட தீக்கையை பெற தகுதி உடையவனுக்கு அந்த தீக்கையை கொடுக்காமல் இருந்தாலும் யார் சார்பில் குற்றம் வரும்? குருவுக்கும் சேர்ந்து குற்றம் வரும். குருவுக்கு சேர்ந்து குற்றம் வரும். புரியுதா? அதைத்தான் அற்புதமான மந்திரம். இந்த ஒரு மந்திரம் படித்ததுக்கு இன்னைக்கு வகுப்பு போதும். அவ்வளோ அழகாக இருக்கு. திருமூலர் எழுதியிருக்கிறார். கூட வல்லார்களுக்கு கூறலும் ஆமே. யார் ஒருவன் இதையெல்லாம் நீங்கள் சொன்னால், அவன் கேட்க ஆசைப்படுறான், ஓகே. அடைய ஆசைப்படுறான், அதெல்லாம் ஓகே. அடைஞ்சிருவானான்னு கேட்குறேன். பேங்க்கில் போய் நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா அப்படியே உடனே லாக்கரை திறந்து பணம் எடுத்து தரமாட்டாங்க. ஊர்பட்ட என்கொயரி பண்ணுவாங்க. நாம் லோன் வாங்கி பழக்கப்பட்டோம். நகை கடனை தவிர நகை அவன் தின்றலாம், அதனால் கேட்க மாட்டான். ஆனால் மற்றதுக்கெல்லாம் கேட்பாங்க.
நான் ஒரு தடவை என் மகனுக்கு எஜுகேஷன் லோன் வாங்க போயிருந்தேன். வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் கேட்குறான். டம்ளர் சொம்பு தவிர எல்லாம் கேட்குறான். மிக்சி இருக்குதா, கிரைண்டர் இருக்குதா கேட்குறாங்கங்க. தையல் மிஷின் இருக்குதா, எல்லாம் இருந்த கார் இருக்குதா, எல்லாம் கேட்குறாங்க. கேட்டெழுத ஒரு பையன் எல்லாத்துக்கும் இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்கிறான். உன்கிட்ட எதுவுமே இல்லாத போது உன்னை நம்பி எப்படி லோன் தர்றதுங்க? அந்த பையன் அழுதுட்டான். சின்ன பையன் பாவம், அப்போ தான் +2 முடிச்சிருக்கிறான். பேங்க்கில் அதுக்கு பிறகு தான் வந்து இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் கம்பல்சரி நாங்கள் எஜுகேஷன் லோன் கேட்டு வந்தால் நீ கொடுத்தாகணும் நாங்கள். அப்போது அதில் என்னது, பேங்க் என்ன பார்க்குது, இவனுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குதான்னு பார்க்குறோம். ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்குதா? இப்போ எனக்கு மாத சம்பளம் 8000 ரூபா, நீ லோனில் வந்து எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கணும், பிடிக்க மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? அவன் வந்து உங்களுக்கு ஹோம் டேக் சேலரி எவ்வளவு, வீட்டுக்கு நீ எவ்வளோ எடுத்துகிட்டு போவ. நாளைக்கு நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து என்னுடைய கெப்பாசிட்டி பார்க்காமலே லோன் தந்துட்டாங்க, அதுக்கு நானா பொறுப்பு? பேங்காரே லோன் தரும்போது பார்த்து தந்துருக்கணும். அவனா அள்ளி கொடுத்தான், நான் வாங்கினேன் அப்படின்னு கேஸ் போட்டுடுறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறான்னா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதா சொல்கிறாரு, மாதத்துக்கு 100 ரூபா தருவார், வாங்கிக்கன்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. உங்களால் எவ்வளோ சார் கொடுக்க முடியும், மாதத்துக்கு 100 ரூபா கொடுக்கலாம், வாங்கிக்கப்பான்னு சொல்லி தீர்ப்பு வந்துட்டு இங்கே வந்திருக்குது. அப்போ தான் பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே கேட்பான். வீடு, பத்திரம், எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தான் எதை கொடுக்குறான். அப்போ அந்த லோனை கொடுக்கும்போது அவன் என்ன கெப்பாசிட்டி பார்க்குறான், பொருளை வச்சு தான் அருளை விளக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அருளை கொடுக்கும்போது போகிற வாரனுக்கெல்லாம் கொடுத்துடாதீங்க. ஆமாம், அதை வாங்கி அதை பயன்படுத்துவானான்னு பாரு. வாங்கி அதை பயன்படுத்துவானான்னு பாரு. ஒருத்தரை நம்ம வளர்த்து விட்டால் அந்த வளர்க்குற தகுதி இருக்கான்னு பார்க்கணும். சும்மா எல்லாரையும் என்ன செய்யக்கூடாது, வளர்க்கக்கூடாது. ஆமாம், அந்த தகுதி இருக்குதான்னு பார்க்கணும். ஆமாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம், அதனால் கூட வல்லார்களுக்கு இதை கூறலுமாமையினர். அடுத்த மந்திரம், அண்ணல் இருப்பிடம் ஆறும் அறிகிறார். இறைவன் எங்கே இருக்கிறாருங்கிறது ஒருத்தருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்கிறார். ஆறும் அறிகிறார்னா பெரும்பாலோருக்கு தெரியலன்னு அர்த்தம். அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்க்கு. பார்த்தீங்களா, இறைவன் இருக்கிற இடத்தை ஆராய்ந்து கொள்வார். ஆராய்தல் என்பது நூலறிவு, கொள்ளுதல் என்பது அனுபவ அறிவு. அதான் தேடி என்பது தேடுதல், கண்டு கொண்டேன் என்பது அனுபவம். தேடினே பார்த்துட்டேன், தேடினேங்கிறது வேற, பார்த்துட்டேங்கிறது வேற. அப்போ இருக்கு ரெண்டுமே நடந்தது. தேடவும் செஞ்சேன், பார்க்கவும் செஞ்சேன். நம்மெல்லாம் எதில் தான் இருக்கிறோம், தேடுறோம், ஆனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அதைத்தான் அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்க்கு. ஆராய்ந்து தான் இறைவனுடைய இருப்பிடத்தை கண்டறிய முடியும். பல்லூழி காலம் அர்ச்சனை செய்து பயின்றால் சற்றே அறிவு நகும் அப்படின்னு ஒரு தமிழ் வரி இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, பல யுகங்கள் பூஜை செய்தால் கொஞ்சம் ஞானம் வரும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. பல்லூழிக்காலம், பல ஊழிக்காலங்கள் சிவ பூஜை செஞ்சா ஞானம் எவ்வளவு வருமா, சற்றே ஞானம் நகுமா அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அர்ச்சித்து சற்றே கொஞ்சம்தான் வரும். ஆமா, அண்ணல் இருப்பிடம் ஆறும் அறிகிறார். அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும். இறைவன் அழிவின்றி உள்ள, அண்ணல்னா மேலானவன் அர்த்தம். அழிவின்றி என்ற சொல்லுக்கு கவனமா பொருள் சொல்லணும். அப்ப யார் ஒருவர் சிவபெருமானை ஏற்றுக்கொள்ளலையோ அவர்களிடத்திலெல்லாம் சிவபெருமான் அழிந்து விடுவாரா என்ற கேள்வி வரும். இங்கு அழிதல் என்பதன் பொருள் விளங்கி நில்லாமை. அழிதல்னா விளங்கி நில்லாமை. அழியாமை என்பது விளங்கி நிற்றல். யார் ஒருவன் சிவனை உணர்கிறானோ அவனிடத்தில் விளங்கி நிற்பார், மற்றவர்கள் விளங்காமல் நிற்பார். சிவனுக்கு என்ன கிடையாது, அழிவு கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை உடையவன் அழிவு கிடையாது. அதனால் அழிதல் என்பதற்கு கவனமா பொருள் சொல்லணும். சரியா? எப்படி ஆணவ மூலம் அழிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒடுங்கிட்டு தானே அர்த்தம். அது மாதிரிதான் இங்கேயும் அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும்னா விரும்பி இருப்பார். அண்ணலை காணில் அவனிவன் ஆமை. யார் ஒருவன் தேடி கண்டு கொண்டேன் என்று இறைவனை கண்டுவிடுகிறானோ, இது அந்த தேடி கண்டு கொண்டவனோட அழகா ஒத்து போகுதில்ல, அழகா இருக்கு. யார் ஒருவர் இறைவனை தேடி கண்டுகொள்றானோ அப்போ அவன் சிவமாம் தன்மை பெறுகிறான். அவன் இவன் ஆமைனா என்ன, ஆகுமேனா என்ன பொருள்னா என்ன தன்மை பெறுகிறான், சிவமாம் தன்மை பெறுகிறான். சிவமாம் தன்மை பெறுகிறான் என்பதன் பொருள் தனக்குள் இருக்கிற இறை இருப்பை உணர்கிறான். இறைவனுடைய எண்குணங்கள் தனக்குள் பதிந்தாலும் அவன் 5 தொழிலை செய்வதற்கு புறப்பட மாட்டான்.
இறைவனுடைய எண்குணலில் ஒன்றாகிய பேரின்பத்தை என்ன செய்வான்? அனுபவிப்பான். அதான் சிவமாதல். சிவமாதல் என்பதற்கு கவனமாக பொருள் சொல்லணும், கவனமாக பொருள் கேட்கணும். சிவமாதல் என்பதன் பொருள் சாதகன் யாராகி விடுவதில்லை, சிவனாக முடியாது. சாதகன் சிவனாகி விடுவான் என்றால் அவன் 5 தொழில் செய்வான் என்று ஆகிவிடும். சிவமாதல் என்பதன் பொருள் அதுவல்ல. இறைவனுடைய எண்குணங்களும் யார் மேல் பதியும்? சாதகன் மேல் பதியும். அப்படி பதிகின்ற நிலையில் அவன் ஜீவன் முக்தனாக இருந்து சிவத்தில் அழுந்து இருப்பான். அவன் இருப்பே அவனுக்கு தெரியாது. அவனுடைய அறிவு எதற்குள் அடங்கி இருக்கும்? சிவனுடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருக்கும். அவனுக்கு உதவி செய்வது திருவருள். திருவருள் நமக்கு உதவுகிறது என்பது கூட அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவன் எதை மட்டும் நுகர்ந்து கொண்டே இருப்பான்? பேரின்பத்தின் மேல் விருப்பம் கொண்டு அதை நுகர்ந்து கொண்டு இருப்பான். அந்த இறைவனுடைய 8 விஷயத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருப்பான். அதையும் எல்லாத்தையும் கிடையாது. அந்த பேரின்பத்தை அவர் மட்டும் அனுபவிக்கிறாரு. அவரை போல நிறைய ஜீவன் முக்தன் அனுபவிக்கிறான். அந்த 8 பொருள் கூட அவனுக்கு மட்டும் தனியாக கிடைக்கல. என்ன தெரிகிறது என்றால் இறைவனுக்குரிய எந்த பொருளும் யாரும் தனியாக அனுச முடியாது, அனுபவிக்க முடியாது. அந்த பேரின்பத்தை அவன் அனுபவித்தாலும் அவன் மட்டுமா அனுபவிக்கிறான்? அது ஒரு ஆறு போல இவனுக்கு கிடைத்திருக்கிறது. இவனுக்கு கிடைத்த பகுதியை இவன் அனுபவிக்கிறான். இன்னொரு ஜீவன் முக்தன் இன்னொரு பகுதியை அனுபவிக்கிறான். இன்னொரு ஜீவன் முக்தன் இன்னொரு பகுதியை அனுபவிக்கிறான். என் குணங்களில் ஒரு பகுதியை கூட முழுசா என்ன செய்ய முடியாது. ஒரு சாதகன் எனக்கு மட்டும் என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆமா, அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சவன் தான் மாணிக்கவாசர் சொன்னார். எனக்கு தந்த மாதிரி யாருக்கு செய்ய போறேன்னு தான் சொன்னாரே தவிர எனக்கு தந்தது யாருக்கு தரமாட்டாருன்னு சொல்லலை. அண்ணல் எனக்கு அருளிய முறையில் வேறு யாருக்கு அருள்வார்? திருப்பெருந்துறைக்கு வந்து என்னை அடிமை கொண்டு 51 பதிகம் பாட வச்சு என்னை அருள்வதற்கு என்று ஒரு ஃபார்முலா எடுத்தார். இந்த ஃபார்முலா வேற யாருக்கும் கிடையாது. அது ஓகே. ஆனால் எனக்கு செய்த அருளை யாருக்கு செய்ய மாட்டாருன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. மாணிக்கவாசர் கவனமாக தான் சொல்லியிருக்கிறார். எனவே அவன் இவன் ஆமை என்பதன் பொருள் என்ன? அதாவது சிவமான் தன்மையை பெறுகிறான். சிவமான் தன்மை பெறுகிறான் என்றால் என்ன பொருள்? அவன் வியாபக நிலையை அடைகிறான். இதெல்லாம் பொருள். ஒன்று, அவன் ஆன்மா வியாபகம் பெறுகிறது, அது ஒரு பொருள். பதிஞானத்தை பெறுகிறான், 2வது பொருள். அவனுக்குள் என்ன குணங்கள் பதிகிறது? எண் குணங்கள் பதிகிறது. அந்த எண் குணங்களை எடுத்துக்கொண்டு நாமளும் கடவுள் மாதிரி படைக்க போலாங்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு வேலை செய்யாது. அவன் தான் எதில் அழுத்திட்டான்? ஆனந்தத்தில் அழுந்தி விட்டான். இல்லை அப்படியே நான் படைக்க போகிறேன், எனக்கு எண் குணம் வந்துட்டு இவன் கிளம்புனாலும் அந்த எண் குணத்தை யார் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? அப்பவும் அவன் யாராகத்தான் இருக்கிறான், வாங்குகிறான். இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். அப்பவும் அவன் யாராகத்தான் இருக்கிறான், வாங்குகின்றவனாகத்தான் இருக்கிறான். பேரின்பத்தையும் அது அவன் சொந்த பொருள் கிடையாது, அவன் உயிரிலிருந்து வரல, இறைவன் கொடுத்து அவன் வாங்குகிற இடத்துல தான் இருக்கிறான். எந்த நிலையிலும் உயிர் அடிமையாகத்தான் கையேந்தும் நிலையில் தான் இருக்கிறது. புரியுதா? அதான் முக்கியம். அதனாலதான் அவன் இவன் ஆமைங்கிறதுக்கு வேதாந்திகள் தவறான பொருள் எடுத்துருவாங்க. அந்த சாதகன் இறைவனாகி விடுகிறான், கடவுளாகி விடுகிறான், நான் கடவுள் என்று ஆகி விடுகிறான். அதெல்லாம் தப்பான பொருளாக போயிடும். அவன் பேரின்பத்தை அனுபவிக்கிறான், அவ்வளோதான் முடிஞ்சு. எதை அனுபவிக்கிறான்? பேரின்பத்தை அனுபவிக்கிறான். வினாவெண்பாலை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற செய்தியெல்லாம் விரிவாக இருக்குது. வினாவெண்பாங்கிற நூலில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு. நான் இப்போ எடுக்கிறேன், கிடச்சிதுன்னா இப்போவே சொல்லிவிட்டா பிறகு சொல்கிறேன். நீங்கள் வகுப்பு முடிகிறதுக்குள்ள சொல்கிறேன். வினாவெண்பாங்கிற நூலில் அதாவது ஆன்மா சிவமான் தன்மை பெரியது, வினாவெண்பால 10வது மந்திரத்தில் இந்த செய்தி பார்க்கலாம். 7வது மந்திரத்தில் தான் வெளிப்படையாக இருக்கு. இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு வரும், இன்னும் வரல. 7வது மந்திரத்தில் வெளிப்படையாக இருக்கு. 7வது மந்திரத்தில் வினாவெண்பால அத்வித அனுபவம், அதைத்தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அத்வித அனுபவம், இறைவனோட ஒன்றி அனுபவித்தார். அதில் கடைசியில் விடை சொல்கிறார் அந்த மந்திரத்தில். அருளை சார்ந்து நிற்கிற நிலையை ஆன்மா செய்யும் செயல்கள் அனைத்தும் பசுகரணமாக ஆகாமல் பதிகரணமாக நிற்கும். அப்போது ஆன்மா கருவிகரணங்களோடு கூடி நின்றாலும், நல்லா கவனிக்க, ஆன்மா அருளில் அழுந்தி நிற்பதால் சார்ந்ததன் வண்ணமாகிவிடும். என்ன மயமாயிரும்னா அருள்மயமாகிவிடும். 7வது மந்திரம். அதற்கு பிறகு 10வது மந்திரத்தை சொன்னேன். 10வது மந்திரத்தில்
10வது மந்திரத்தையும் படிக்கிறேன். மலமும் உயிரும் ஒன்றாகாமல் இரண்டாகாமல் ஒன்று இரண்டு ஆகாமல் அதெல்லாம் இருக்கட்டு, இரண்டுமே ஒரே தன்மை உடையனவல்ல ஆகலின் ஒன்றாகாமல் இருக்கின்றது. சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை. அதை விட எத்தனாவது மந்திரம்னு சொன்னேன்? 7 சொன்னேன். 11 இதை விட நல்லா இருக்கும். 11 படிக்கிறேன், இதை விட நல்லா இருக்கும். என்னைய மேல்நிலை வகுப்பு பேராசிரியராக போடலாமா அப்படின்னு டெஸ்ட் வச்சாங்க மடத்தில். இயக்குனர் தான் வச்சார். இப்போ இதிலேருந்து தான் கேள்வி கேட்டார். இந்த வினாவென்பா படிக்கணுமானா எதுக்கு படிக்க சொல்கிறாங்கன்னா, சிவபிரகாசத்தில் வர்ற சந்தேகத்துக்கெலாம் எங்கே விடை இருக்குங்கிறாங்க. விடை இல்லை, என்னென்ன சந்தேகம்லாம் அங்கே வருங்கிறத எங்கே கேட்குறாருங்கிறாங்க. வினாவின் மேலே கேட்டார். 11வது மந்திரத்தில் பாருங்கள், முத்தியில் சிவம் ஒன்றே உள்பொருள் என்பது ஏகான்மவாதிகள். அவர்கள் கூற்றை 3 உண்டு என்பதன் மூலம் உமாபதி சிவம் மறுக்கிறார். முத்தியில் 3 உணரப்படும் என்பவர்கள் பேதவாத சைவர், சிவசமவாத சைவர். பேதவாத சைவர்களும் சிவசமவாத சைவர்களும் முத்தியில உயிர் இருக்கிறதும் தெரியும், எது 3 உணரப்படும், ஆணவமலம் இருக்கிறதும் தெரியும், இறைவன் இருக்கிறதும் தெரியும் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனால் இந்த வரிதான் ரொம்ப முக்கியம். 3 உள ஆயினும் சிவன் ஒன்றே அறியப்படும். எதை மட்டும்தான் அறியும்? நான் இருக்கிறேங்கிறதே அதுக்கு தெரியாது. தெரியாமல் எப்படி 5 தொழில் செய்வேன்னு அது சொல்லும். சிவம் ஒன்றே அறியப்படும் என்பதன் மூலம் இது சைவ சித்தாந்த கருத்தை நிறுவுகிறது. அதெல்லாம் இந்த இதில் நீங்கள் வினாவின் மேலே எடுத்து படிக்கணும். இப்போ என்னோடு பார்த்து சொல்கிறேன்னு சொன்னேன். எது பார்த்து சொல்கிறேன்னு சொன்னேன்? ஏதோ ஒன்று நான் பிறகு உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன்னு சொன்னேன். என்னது? அது ஞாபகம் இருந்தால் தான் நல்லா இருந்திருக்குமே. வாங்க. அவன் இவன் ஆமே. அடுத்தது அவன் இவனாகும் பரிசரி இதில் எழுதியிருக்கிறார். இதில் அந்தாதியில் எழுதியிருக்கிறார் திருமூலர். இந்த பகுதி முழுவதும் எதில் இருக்குது? அந்தாதியில் இருக்குது. ஒரு மந்திரம் முடிகிற இடத்துல அடுத்த மந்திரம் தொடங்கு. உணவு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். உணவு தானே வந்திருக்குது. அவங்களுக்கு வேற ஆர்டர் நிறையா இருக்குமா இருக்கும், கொண்டு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவன் இவனாகும் பரிசு அறிவார் இல்லை. அவன் இவனாகும் பரிசு அது கேள்வி. அதனுடைய தொடர்ச்சி தான். அவன் இவன் ஓசை ஒளியின் உள் நின்றிடும், அவன் இவன் வட்டம் அதாகி நின்றானே. இது ஒரு வித்தியாசமான மந்திரம். அவன் இவன் என்ற மந்திரம். அதாவது ஓசை ஒளின்னு ஒரு வார்த்தை இருக்குதா? அதற்கு பொருள் என்னன்னா, உயிர் அறியும் ஓசை ஒளியை எல்லாம், உயிர் அறிகின்ற ஓசையையும் ஒளியையும் இறைவன் உயிருக்காக அறிகிறான். உயிருக்காக அறிகிறான். ஓசை ஒளியை எல்லாம் இறைவன் உயிருக்காக அறிகிறான். அதேதான். அதேதான். வட்டம் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதற்கு சுட்டுணர்வுன்னு பொருள் சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் பொருத்தமாக தெரியலை. சக்கரம்னு பொருள் எடுக்கணும். ஆதார சக்கரம்னு பொருள் எடுக்கணும். வட்டம்னா என்னது? ஆதார சக்கரம்னு பொருள் எடுக்கணும். எந்த மந்திரம் சொல்றாரு? அவன் இவனாகும் பரிசு அறிவார் இல்லை. என்னது? அழகான திருமந்திர பாடல்கள் எல்லாமே. அதாவது ஒரு சாதகன் சிவனாகுகின்ற பரிசுனா தன்மைன்னு அர்த்தம். பரிசுனா தன்மை. ஒரு சிவன், ஒரு சாதகன் சிவமாம் தன்மை ஆகின்ற இயல்பை அறிவதில்லை அப்படிங்கிறார். சிவமாம் தன்மையை பெறுவதற்கு அறிவது கஷ்டம்னு அர்த்தம். அறிவது இல்லைன்னா கஷ்டம்னு அர்த்தம். யார் அறிகிறார்கள் என்று கேட்டால் கஷ்டம்னு அர்த்தம். ஒரு வாத்தியார்ட்ட பசங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க, சரி அவன் படிக்கிறான் அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் படிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அவர் நினைக்கிற அளவுக்கு படிக்கலன்னு அர்த்தம். உண்டா இல்லையா? எவன் சார் படிக்கிறான். பசங்கள்லாம் பிஸ்னஸை நல்லா பார்க்க, எவன் சார் பார்க்குறான் அப்படின்னா பிஸ்னஸே நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம பார்த்த மாதிரி பார்க்கலன்னு அர்த்தம். அதை தான் திருமூலன்னு சொல்கிறார். அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அது யார்ட்டுமே இல்லைன்னு வருத்தப்படுறார். அவன் இவனாகும் பரிசறிவார் இல்லைன்னு ஏன் சொன்னார்னா, ஒருவன் சிவமாம் தன்மையை பெறுதல் அவ்வளவு எளிது கிடையாது. அதுக்கு நிறையா முயற்சிகள் இருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ மாரியம்மன் கோயிலில் பூசலார் நாயனார் பேசிகிட்டு இருக்கோம். பூசலார் நாயனார்னா அதை வேறு மாதிரி பாருங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்.
பூசலார் நாயனார்னா எல்லாரும் என்ன நினச்சிடுறாங்க, ஒரு சாமியார் இருந்தார், அவருக்கு கோயில் கட்டணுங்கிற ஆசை வந்தது, கோயில் கட்டினார். அப்படி சேக்கிழார் எழுதலை. அவர் எழுதுறதை பார்த்தா பூசலார் மிகப்பெரிய ஞானியாக இருந்திருக்கிறார். பூசலார் ஒரு மிகப்பெரிய ஞானியாக இருந்து அதற்கு சேக்கிழார் ஒரு பெரிய கட்டமைப்பு கொடுக்குறார். அவர் ஊரில் வேதம் படித்தவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறார். அவர் வேதத்தை தெரிந்தவராக இருந்தாருங்கிறார். அவருக்கு அன்பு நெறியில தான் அவர் நின்னாருங்கிற. ஞானம் வராமல் எதை வராது. சேக்கிழார் சொல்கிற அன்பு வராது, நீங்களும் நானும் சொல்கிற அன்பு வரும். நம்மளை பொறுத்தளவு பிரதோஷத்து கோயிலுக்கு வந்துட்டாலே மிகப்பெரிய சிவன் அன்பு தான், மிகப்பெரிய சிவன் அன்பு தான். சேக்கிழார் சொல்கிற அன்புடையவருங்கிறார். அதை விட முக்கியம், கோயில் கட்டுறதுக்கு ஏன் பணம் இல்லாமல் போச்சுன்னு கேட்டால் சிவனடியார்களுக்கு சிவன் கோயிலுக்கு செஞ்சிட்டாருங்கிறார். சிவனடியார்கள் கொடுத்துட்டாரு, சிவனுக்கு செஞ்சிட்டாருங்கிறார். அந்த நிலை 12ஆம் நூற்பா ஸ்டேஜுக்கு போனால் தான் வரும். எனவே நாம் நினைப்பது போல பூசலார் நாயனார் ஒரு யோகி அல்ல, அவர் ஒரு ஞானி அப்படின்னு ஒரு புதிய முறையில் பேசிகிட்டு இருக்கு. ஆமாம், இந்த வாரமும் அதே தான் புதிய முறையில் பேசிகிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமாக போயிட்டுருக்கு. அப்போது அந்த பூசலார் கோயில் கட்டுறாரு. அவர் தேடிய பொருளெல்லாம் சிவனுக்குரியதுன்னு வாழ்ந்தாருங்கிறார். தேடிய செல்வங்களை எல்லாம் சிவனடியாருக்கு உரியதுன்னு வாழ்ந்தாருங்கிறார். அதெல்லாம் சும்மா எல்லாருக்கும் வருமா? அதைத்தான் திருமூலர் சொல்கிறாரு, அவன் இவனாகவும் பரிசறிவார் இல்லை, எல்லாரும் நான் சிவமாகிறேன்னு சொல்லிட முடியாது. சைவ சமயம் வகுத்து கொடுத்துருக்கிற மார்க்கங்களை கிளியர் பண்ணணும். சரியை முழுமையாக செய்யணும், கிரியை முழுமையாக செய்யணும், யோகம் முழுமையாக செய்யணும். பூசலார் நாயனார் அந்த கோயில் கட்டுவதனால் மூலம், அப்போ பூசலார் நாயனார் அந்த கோயில் கட்டியதன் மூலம் யோகம் செய்யலை, யோகம் செஞ்சு ஞானம் செஞ்சு கோயில் கட்டினார். அப்படி அந்த முடிவுக்கு வரணும். அது நேற்று ஒரு புதிய விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது நாமெல்லாம் இறைவன் அருளை பெற பணி செய்கிறோம். அவர்களெல்லாம் இறைவன் அருளை பெற்றுவிட்டு பணி செய்கிறார். நேற்று தான் ஒரு புதிய டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறேன். அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, எனக்குள்ள அது என்னை மாற்றுது. அது போதும் எனக்கு. நான் சொல்கிறது உங்களை மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை மாற்றலானதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் கஷ்டப்பட்டு ஒரு கிளாஸ் பாயாசம் வச்சு தர்றேன், என்ன பாயாசம் பண்ணிட்டான் அப்படின்னு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அந்த பாயாசம் எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் நான் கேரண்டி கொடுக்க முடியும். உண்டா இல்லையா? அம்மா ஒரு உணவு சமைக்குதுன்னா இது நம் பிள்ளைக்கு ஏற்றது, எனக்கு ஏற்றதாக இருப்பதினாலே என் பிள்ளைக்கும் ஏற்றது, அவ்வளோதான் அம்மா கேரண்டி கொடுக்க முடியும். உங்கள் நாக்கில் யாரும் உட்கார முடியாது, அம்மா உட்கார முடியாது. ஆமாம், உங்களுக்குன்னு ஒரு தனி அறிவு இருந்தாலும் ஒரு பாதை இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்படிதானே சாமி? அது நான் பொறுப்பு கிடையாது. அதனால் அதில் நான் ஒரு புதிய ஒரு டெஃபினிஷன் கொடுத்தேன், அழகான டெஃபினிஷன். என்னது? நாமெல்லாம் இறைவன் அருளை பெற பணி செய்கிறோம், அவர்களெல்லாம் அருளை பெற்ற பிறகு பணி செய்கிறார். பணி என்பதற்கான ஒரு டெஃபினிஷன் கொடுத்தேன், புதுசாக ஒரு டெஃபினிஷன். பணினா என்னதுன்னா அருளால் செய்வது பணி, நாம் அருளை செய்ய. அதுக்கு ஒரு புது வகையான ஒரு விளக்கம் சொன்னேன். நன்கடம்பனை பெற்றனல் பங்கினான் தென்கடம்பை திருக்கிற கோயிலாம் தன்னிடம் அடியனும் தாங்குதல். நீங்க இனி தாங்குங்க, அதுக்கு வேலை செய்யறேங்கிறார் அவர். நான் சொல்றேன் வேலை செய்யறேன் தாங்குங்கன்னு சொல்றேன். புரிஞ்சுட்டவங்களுக்கு? அப்பர் சொல்றாரு, நீங்க இனி தாங்குங்க சாமி, நீங்க இனி சுமக்கிறத பொறுத்து தான் நான் உங்களுக்கு வேலை செய்ய முடியும். இப்போ அம்மா ஒரு குழந்தை கையில் ஒரு பொருளை கொடுக்குது, மளிகை கடைக்கு போகுது, குழந்தை அந்த பையன் நான் வச்சுக்கிறேன் வாங்கி வச்சுக்கிடும். ஆனால் அம்மாவை யார் சுமக்கணும்? அம்மா குழந்தைய சுமக்கணும். அந்த குழந்தை ஏதாவது செய்யறது யார் சுமக்கிறத பொறுத்தது, அம்மா சுமக்கிறத பொறுத்தது. அப்பர் அந்த கண்டிஷன்ல சொல்றாரு. பாடம் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்குது, நீங்க அது கூட வரணும். புரியுதா? இறைவன் நமக்கு அந்த வகுப்புக்கு ஒரு சிறப்பு கொடுத்துருக்காரு. என்ன சொல்றீங்க? அது நம்ம வகுப்புக்கான ஒரு தனி சிறப்பு. அதாவது அந்த இடம் அது. அதனாலதான் அப்பர் அந்த வரிக்கு நான் புதுசா இன்னைக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அப்பர் என்ன சொல்ற, சாமி நீங்களே எந்த அளவுக்கு தாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் என்னால் வேலை செய்ய முடியும். நம்ம என்ன சொல்றோம், நான் வேலை செய்யறத பாருங்க, அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுங்கிறோம். புரியுதா? இதே தான் அங்க இருக்குது. அதாவது அதுபளச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன். அது குருவை பேசுற இடம். இவன் அவன், இவன்னா குரு, அவன்னா சிவன். பாடம் எப்பனாலும் எடுத்துக்கலாம், திருமூலர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு, நம்ம எழுதின பாட்டுக்கு இவ்வளோ அழகா பொருள் சொல்றாங்கல்ல, பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சிருப்பார். உரையில நம்ம சொன்னதுல 10% கூட இருக்காது. உண்டா இல்லையா? திருமூலர் அவ்வளோ சந்தோஷப்படுவார். அவன் இவனாகும் பரிசறிவார் இல்லை. அதாவது சிவமாம் தன்மையை பெறுவது எப்படி என்பது ஒருத்தருக்கு தெரியலைங்கிறார். தெரியணும்னா என்ன செய்யணும்? அதுதான் கிட்ட உள்ளார சொல்லிட்டு இருந்தேன். என்ன தெரியணும்? மார்க்கங்களில் நிற்கணும். இல்லை, சரியை பண்ணணும், கிரியை பண்ணணும், யோகம் பண்ணணும், ஞானம் பண்ணணும். மார்க்கத்தில் நிற்காமலே நான் சிவமாம் தன்மை பெறுதல்னா எப்படி பெறுதல்? கஷ்டம். இப்போ நாங்கள் இந்த பட்டிக்கு செட்டிக்குதிருங்கிற ஊருக்கு போயிருந்தோம்.
அங்கே போனால் ஒருத்தர் திருவாசகம் பாடம் வந்திருக்கிறாரு, 6 வருஷத்துக்கு முந்தைய தேவார பாடசாலை மாணவர், நம்ம ஆசிரியர் இருக்கிறாருன்னு கூட எட்டி கூட பார்க்காம போகிறாரு. ஏன்னா அவர் சிவமாயிட்டார், சிவமாம் தன்மை பெற்றுட்டார். புரியுதா? அதே மாதிரி இந்த ஐயாச்சாமி நிகழ்ச்சி, பொள்ளாச்சி நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சன்னிதானத்தை விட அதிகமான கோலத்தில் இருக்கிறார். பார்த்தா நம்ம மாணவர், என்னுடைய மாணவர். சொன்னவர் தான் தெரியுது, நான் உங்ககிட்ட சித்தாந்தம் படித்தேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த மார்க்கமும் சேர்ந்து வரணும். என்ன சொல்கிறீங்க? எதுவும் வரணும், மார்க்கம் சேர்ந்த. சாமி அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப நிறைய இடத்துல அதை சொல்லிட்டேன். என்னை பார்த்து நீங்கள் சன்னியாசம் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், அவர் கேட்குறாரு, சன்னியாசம் வாங்கக்கூடிய பொருளா நம்ம உணரக்கூடிய பொருளான்னு கேட்குறாரு. எது சன்னியாசங்கிறது? என்னது? உணரப்படுற பொருள். உணரதான் முடியுமே தவிர சன்னியாசத்தை என்ன செய்ய முடியாது. அதைத்தான் அவர் வல்லாருன்னார். சிவமாம் தன்மை பெறணும்னா அந்த சன்னியாசி வரையோ சன்னியாச சிந்தனை வந்தாகணும். அந்த சிந்தனை வராமலாம் சிவமாம் தன்மை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. சரியா? அவனிவனாகும் பரிசு அது கேள்வி. ஆன்மா சிவமாம் தன்மை எப்படின்னு நான் சொல்றேங்கிறார் சிவாயண்ணா, சிவார்ப்பணம். அவன் இவன் ஓசை, சிவாயண்ணா, அவன் இவன் ஓசை ஒளியில் உள் நின்றுடும். என்ன சொல்றாருன்னா, நீ சிவமாம் தன்மை பெறணும்னா நீ உணர்கின்ற ஓசையையும் நீ உணர்கின்ற ஒளியையும் இறைவன் உனக்காக உணர்வாருங்கிறார். அது ஒரு முக்கியமான இடம். நீ சிவமாம் தன்மை பெற வேண்டும் என்றால் நீ உணர்கின்ற ஓசையையும் நீ உணர்கின்ற ஒளியையும் இறைவன் உனக்காக என்ன செய்வார், உணர்வார் அப்படின்னு எழுதுகிறார். உள் ஒன்றிடும், உனக்குள் இருந்து. அது வெரி குட், அதனால் அழகாக கரெக்டான இடத்துல சொன்னீங்க. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அந்த சிலம்போசையை தான் எழுப்பி, அந்த சிலம்போசை மூலமாக தான் அவருக்கு சேரமான் பெருமாள் நாயனாருடைய சமய பயணமே மாறுது. அதாவது வாத ஊரில் வந்தினிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பரிசு. அந்த பாதச்சிலம்பொலி இறைவன் காட்டுறாரு, உயிர் கேட்குதான்னு இறைவன் பார்க்குறாரு. அதைத்தான் சொல்கிறார். இந்த இடத்துக்கு எவன் ஒருவன் வருகிறானோ அவன்தான் சிவமாம் தன்மை பெற முடியும். அதாவது இதில் திருவுந்தியாரில் சொல்லி, திருச்சிலம்பின் ஓசை ஒலி வழியே சென்று நெருத்தனை கும்பிடென்று உந்தி வரங்கிறார். திருவுந்தியார் சொல்லுது, சிவபெருமான் காலில் அணிந்திருக்கிற சிலம்போசையை காதில் வாங்கிக்கிட்டு அது வழியாக சிவபெருமான்கிட்ட போங்கிறார். ரகசியம் என்ன சார்னா, இறைவன் ஓசையை எழுப்புறார், ஒளியை காட்டுகிறார். அதை நீங்கள் உணர்றீங்களான்னு வாட்ச் பண்ணுறார். அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாலே என்ன தன்மை வந்துருங்கிறாரு, சிவமாம் தன்மை வரும். அரிய செய்தி. இப்போ சமீபத்தில் கூட சொல்லியிருக்கிறோம், நடராஜரை அவர் அந்த உடுக்கை வச்சிருக்கிறாரு, நெருப்பு வச்சிருக்கிறாரு, அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் ஜோதியா பார்க்கணுங்கிறது விதி. அழகில் சோதியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அருள் பெரும் ஜோதி. ஜோதி தான் அருள். இந்த உணர்வை ஒளியை பார்க்கும் போதும் இறைவன் உங்களுக்கு ஒலியையும் ஒளியையும் தந்து, ஒலியாக தருவது மந்திரம், ஒளியாக தருவது அவனுடைய காட்சி, சுய காட்சி. மறைமலையடிகள் பல இடங்கள்ல எழுதுறாரு, குருவாக பெரியவங்க பார்த்ததெல்லாம் இறைவனை என்ன உருவத்தில் தான், ஒளி வடிவத்தில். குருவாக இறைவனை பார்த்தது என்ன வடிவத்தில் தான், ஒளி வடிவத்தில் தான் மறைமலையடிகள் எழுதுறாரு. ஜோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே 29வது பதிகம். 30 குரு வந்தாச்சு, கணக்கிலா திருக்கோலம் நீ 31 நடராஜர் வந்தாச்சு. 3மே ஜோதி தான். 29 வந்த ஜோதிக்கு உருவம் வருது குரு. அந்த உருவம் டான்ஸ் ஆடுது நடராஜர். அவ்வளோதான், முடிஞ்சு. இவ்வளோதான் சைவம். சரியா? அதைத்தான் இந்த வள்ளலார் கோயிலில் இந்த வாரம் அதுதான் பேசினேன். ஏன் வள்ளலார் கோயிலில் தெற்கு நோக்கி வள்ளலார் ஜோதியை வச்சார்னா, நடராஜரை வச்சாச்சுன்னா உருவ வழிபாடுன்னு சொல்லுவோம், அது வேண்டான்னு தானே சொன்னார். அதனால எதை வச்சாரு, ஜோதியை வச்சார். அவனிவன் ஓசை ஒளியில் ஒன்றியிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி சொல்கிறேன், அல்லது நம்மளுக்கு ஏற்றபடி, நானும் நீங்களும் ஒன்று தான். வழிபாடு செய்கிறோம், பாடுறோம், ஒலி, விளக்கேற்றுறோம், ஒளி. புரியுதா? இந்த ரெண்டையும் இறைவனே தர்றாரு. இந்த ரெண்டையும் நீ எப்படி கையாளுறா, எப்படி அது ஒன்றை மாற்றுகிறதுங்கிறத யார் பார்க்குறா? அவ்வளோதான் விஷயம். அவன் இவன் வட்டம் அதாகின்றானே. வட்டம் என்பதற்கு சுட்டறிவுன்னு பொருள் சொல்லியிருக்காங்க, அது பொருத்தம் கிடையாது. அடுத்த மந்திரத்திலிருந்து எடுக்கணும். வட்டங்கள் 7 அப்படின்னு இருக்குது. 7 இருக்கா, 7 இருக்கா? 7 ஆதார சக்கரம்னு அர்த்தம். வட்டம்னா ஆதார சக்கரம்னு அர்த்தம். டீயை குடிங்க, படிப்போம். இதில் அந்த பாடம் அல்லாதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. பாடத்துக்கு
எழு என்பது குறிலாக இருக்குது. பொருள் எடுக்கும்போது எதா எடுக்கணும்? நெடிலா எடுக்கணும். 7 என்பது 6 ஆதாரங்கள். சுவாதிஷ்டானம், மணிபூரகத்துக்கு இடையில ஒன்று இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அனாதி, விசுத்தி, ஆக்ஞை. 6ஆம் ஆதாரம் புருவமத்தி. 7ஆம் ஆதாரம் சகசிராரம் என்று 7ஆம் ஆதாரம். அந்த 7 தான் 7ன்னு சொல்றாங்க. வட்டங்கள் அது உரையில இருக்குது 7ன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் சொல்லும்போது 7ன்னு சொல்லக்கூடாது. 6 தனியாக சொல்லணும், 7 தனியாக சொல்லணும். ஏன்னா இந்த 6ம் ஆதாரம், அது நிராதாரம். இந்த 6க்கும் உடலினுடைய சார்பு 2 பக்கமும் இருக்கு. ஆனால் இதுக்கு உடலினுடைய சார்பு ஒரு பக்கம் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் எது இல்லை, உடம்பு இல்லை. புரியுதா? அது நிராதாரம். அதனால் ஆதாரங்களை சொல்லும்போது 7மே வட்டம்னு சொல்லக்கூடாது. 6 ஆதாரம், 6 தனியாக சொல்லணும், 7 தனியாக சொல்லணும். துவாதசாந்த பெருவெளியை தனியாக சொல்லணும். வட்டங்கள் எழும் மலர்ந்திடும் உம்முளே. மலர்ந்திடும் என்பதன் பொருள் 6 ஆதாரங்கள். இப்போ நீங்கள் வேதாந்திகள் அல்லது இன்னைக்கு யோக மார்க்கிகள்கிட்ட போனீங்கன்னா, நேற்று யோக மார்க்கிகளை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசினேன். யோக மார்க்கிகள்லாம் பூசலாருக்கு செலவு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பதஞ்சலி முனிவர் அதையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் எதுக்கு வச்சுருக்குன்னு கேட்டால் அவனுக்கே தெரியாது. மாரியம்மன் கோயிலில் சொல்லிகிட்டு இருந்தேன். புரியுதா? அப்போது அந்த அவனுக்கே தெரியாது எதுக்கு வச்சுருக்குறோம்னு. இந்த அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சக்கராம்பா. அப்படி தானே? முருகான்னு சொல்லிட்டாங்க அவங்க ஊரில். சக்கராஸ் அப்படிம்பா. சக்கரா ஆக்டிவேட் ஆகுதுங்கம்மா, வைப்ரேஷன் வருதும்பா. அது எல்லாமே எனர்ஜி சார்ந்த வார்த்தைகள். சைவம் எனர்ஜி சார்ந்தது கிடையாது, நாலேஜ் சார்ந்தது. ஆற்றல் வேறு, அறிவு வேறு. புரியுதா? ஆற்றல் வேறு, அறிவு வேறு. அந்த சிவாய் இந்த வேதாத்திரி மகரிஷி கொள்கையில் சாமி அறிவு திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி நான் கேட்டது ஒரு வேதாத்திரி மகரிஷி அடியாட்ட கேட்டேன். அறிவு திருக்கோயில்னா அறிவு என்பது குணம். அப்போ அந்த குணத்தினுடைய பொருள் எது அப்படின்னு கேட்டேன். இது வேண்டாம் சார், நான் அப்போ விட்டுரு, வேண்டாம்னா விட்டுரு அப்படின்னு. அறிவு என்பது குணம். அறிவுடைய பொருள் எது? அறிவு திருக்கோயில்னா அந்த அறிவுக்குரிய பொருள் எது? எங்கேருந்து அந்த அறிவு வருது? புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு தடவை கேட்டேன். முதல்ல இப்படியெல்லாம் இதே வேலையாக தெரிவேன். இப்போ நம்மகிட்ட என்ன இல்லை, டைம் இல்லை. அதனால் சக்கராசும்பான், ஆக்டிவேட் ஆகுதும்பான். அப்படிலாம் ஆகாது. சக்கரங்கள் இயங்கணும்னா எவன் ஒருவன் சைவனாக இருக்கிறானோ அவனை தவிர எவனுக்கு எந்த சக்கரமும் வேலை செய்யாது. வேணா வண்டி சக்கரம் வேணா வேலை செய்யும். ஆமாம், சைவ நெறியில் நிற்காத சரியகிரிய யோகம் செய்யாத ஒருவனுக்கு எது இயங்காது, எந்த சக்கரமும் வேலை செய்யாது. அவன் மூலாதாரத்தை இயக்க வேண்டும் என்றால் விநாயகர் வழிபாட்டுக்குரிய மந்திரங்களை சொல்லணும். அப்போ விநாயகர் வழிபாடு செய்யணும். மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற சக்கரத்தை இயக்கணும்னா பிரம்மதேவனுக்குரிய வழிபாடு செய்யணும், சரஸ்வதி வழிபாடு செய்யணும். அதனால தான் சுவாதிஷ்டானங்கிற ஆதாரம் வெண்மை நிறத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுக்கு நிறம் வெண்மை. அதிதெய்வம், பெண் தெய்வம் சரஸ்வதி. பிரம்மனை விட்டுருங்க, பிரம்மனை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சரஸ்வதி பற்றி நிறைய தெரியுது. புரியுதா? மணிபூரகத்திற்குரிய அதிதெய்வம் திருமால். மகாலட்சுமி திருமால் வழிபாடு செய்யணும் மணிபூரகத்தில். நீங்கள் நான் பிரம்மனை வழிபட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சிவனையே யாராக நினச்சி வழிபடணும்? சிவதத்துவத்தில் வர்ற பிரம்மன், சிவதத்துவத்தில் வர்ற திருமால், சிவதத்துவத்தில் ருத்ரன்லாம் யாரு தான்? சிவனே தான். ஆன்ம வர்க்கங்கள் கிடையாது. அவங்களா நினச்சி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி சுவாதிஷ்டானம், மணிபூரக, அநாகதம் ருத்ரன், ருத்ரைக்குரிய வழிபாடு செய்யணும். மகேஸ்வரன், மகேஸ்வரிக்கு வழிபாடு செய்யணும். சதாசிவம், மனோன்மணி, சக்தி சிவம், பரசிவம், பராசக்தி. இதெல்லாம் தெரிஞ்சு கோயில் வழிபாடு செய்யாத ஒருவனுக்கு யோகம் இல்லை. சைவ நெறியில் என்று சரீரிய யோகம் செய்யாத ஒருவனுக்கு யோகம் இல்லை. அவனுக்கு எந்த சக்கரமும் வேலை செய்யாது. எனக்கு செய்யலன்னு சொன்னால் திரும்ப பணம் கட்ட சொல்லுவான். அதுக்காக தெரியுது, ஆமாம் இயங்குது, நல்லாவே சுற்றுது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைக்கிள் சக்கரத்தை விட ஸ்பீடாக சுற்றுது சார். புரியுதா? எய்த்தால் ஒரு விளக்க வச்சு தெரியுதா, லைட்டு தெரியுதாம்மா. நீங்கள் சூரியனை பார்த்துட்டு கண்ணை முன்னா சூரியன் நமக்குள்ள தெரியும், நல்லாவே தெரியுது சார், இல்லைன்னா திரும்ப ஒரு 1000 ரூபா கட்ட சொல்லுவோம். புரியுதா? அப்படி நினைப்பதில்ல சைவம். அதாவது ஒரு வேதாந்த இடத்தில் நான் படித்த வரலாறு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, தம்பி என்ன மாதிரி எல்லாம் அந்த மாதிரி தத்துவத்தை பேசிட்டு இருந்தால் யார் தம்பி கேட்குறா?
ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கினோமா பிரச்சனை முடிஞ்சுதானே நிறைய பேர் கனவு காண்றாங்க தம்பி அப்படிம்பாங்க. பிறகு இந்த நவீன யோகத்தை எல்லாம் அவங்க செய்து காட்டுவாங்க, கேலியா செய்து காட்டுவாங்க. க்ளோஸ் தி ஐஸ், சைலண்ட் ப்ளீஸ், சைலண்ட் சைலண்ட் சைலண்ட், இப்படியே பேசியே என்ன மார்க்கம், யோக மார்க்கம் போயிட்டு. சைலண்ட்டுங்கிறது எங்கேருந்து வரணும்? உள்ளேருந்து வரணும். அமைதிங்கிறது வெளியிருந்து வர்றது கிடையாது, எங்கேருந்து வரணும்? உள்ளேருந்து வரணும். நான் அடிக்கடி ஒரு செய்தி சொல்லி வந்திருக்கிறேன். அதாவது ஓஷோங்கிறவர் அறிந்தவர், ஆனால் அவருடைய மார்க்கம் இந்தியர்களால் மறுக்கப்பட்டது. ஏன்னா அவர் சொன்னதே தப்பு தப்பாக சொன்னார். நம்ம சம்பிரதாயத்துக்கு மாறாக நிறைய பேசுனதுனால அவர் மறுத்தமே தவிர விவரம் தெரிஞ்சவன் யார்? ஓஷோ. விவரம் தெரிஞ்சவன். அந்த ஓஷோவும் அவரும் ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருக்கிறாங்க இரவு. அந்த நாட்டு மினிஸ்டர் இவர், அவர் பிரதமர்களெல்லாம் அவர் பின்னால் சுற்றினாங்க, ஓஷோ பின்னால். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தார். சொற்கள் தான் தப்பாக போச்சு, நம்ம சம்பிரதாயத்துக்கு மாறாக போயிட்டு. அவர் அமெரிக்க நாட்டிலேருந்து வெளியேற சொல்லிட்டான் அவரை. அப்போ வேறு இங்கிலாந்தில் விமானத்தில் வந்து இங்கிலாந்து விமான நிலையத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அடுத்த விமானத்துக்கு இங்கிலாந்து அரசாங்கத்தில் நீங்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கிறார். ஏன்னு கேட்டால் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எங்கள் சமயத்துக்கு ஆபத்துங்கிறார். அவர் கேட்டார், ஏன்டா நான் இங்கே இருக்கிறதுனால உடைய சமயம் அடிஞ்சிருக்கு, அது என்னடா சமயம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்டா நான் ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஊரில் உட்காந்துருக்கிறதுனால உன்னுடைய சமயம் அடிஞ்சிருக்கா, அது என்னடா சமயம், அதை வச்சு என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்குறாரு. மிகப்பெரிய போல்டான ஒருத்தர். அப்போ அந்த அந்த ஒரு மினிஸ்டர் தங்கியிருக்கிறார். நாய் 4-5 நாய் சேர்ந்து குலைக்குது. இவர் குரட்டையை போட்டு தூங்குறார். மினிஸ்டர் இவர் தட்டி எழுப்பி, நாய் குலைக்குது, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னாரு. நான் தூங்குறல, நீ தூங்குறதுக்கு என்ன வந்தது? நீ மினிஸ்டருங்கிறது எனக்கு தெரியும், நாய்க்கு தெரியாது. அவர் சொல்கிற அவர் நூல்களெல்லாம் நான் முதல்ல விழுந்து விழுந்து படிப்பேன். சபையில் சொல்ல முடியாமல் போனதுனால விட்டுட்டேன். ஏன்னா ஓஷோ பேர் எடுத்தாலே அவருடைய சம்பிரதாயத்துக்கு மாறாக இருந்ததுனால அது சொல்ல முடியல. ஆனால் பெரிய சிந்தனையாளர். நான் கேட்டான், ஏடா நான் நீ மினிஸ்டருங்கிறது எனக்கு தெரியும், நாய்க்கு தெரியாது. அதனால் நீ தான் சுற்றுச்சூழலை அனுசரித்து என்ன செய்யணும்? தூங்கணும். தூங்குறதுக்கு பாரு, நாயை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டேன். அதனால் வட்டங்கள் மலர்ந்திடும் உள்ளே, மலர்ந்திடும் என்ன அர்த்தம்? ஆக்டிவேட் ஆகணும். இன்ஆக்டிவாக இருக்குதுங்க நம்முடைய ஆதாரங்கள். ரொம்ப உங்களுக்கு புரியுற, நமக்கு புரியுற மாதிரி பேசுவோமே. சிவ தத்துவத்திலிருந்து இறைவன் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு பொருள் மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினி சக்தி தான். சிவ தத்துவத்திலிருந்து நேரடி சப்ளை, அது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. அது மூலாதாரத்தில் அந்த அருள் என்ன செய்திருக்கிறதுனா, தூங்குகின்ற பாம்பு போல சுருண்டு கிடக்கிறது. இன்ஆக்டிவாக, ஆக்டிவ் ஆகாமல் படுத்திருக்குது. அதை பாம்பு மாதிரி ஏன் சொன்னாங்கன்னா, பாம்பு சீறி எழுவது போல நீங்கள் சாதனை செஞ்சால் அது சீறி எழுந்து மேலே வந்துடும். அது சீறி எழும்போது டிஸ்டர்ப் பண்ணால் கொத்திக்கூடும். நீங்கள் அந்த மூலாதார ஆற்றலை மேலே எழுப்பும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் வாழ்ந்தீங்கன்னா அது உங்களையே தொந்தரவு பண்ணிடும். அதான சாமி உண்மை, உங்களையே தொந்தரவு பண்ணிடும். முதுகெலும்பு 32 பீஸாக இருக்குது நம்முடைய முதுகெலும்பு. அதில் ஏதோ ஒரு பீஸ் வழியாக உடம்புக்குள்ளே போய் நம்மளை டிப்ரெஷன் பண்ணிடும். டிப்ரெஷனை மனநோயாளி ஆக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் யோகத்துக்கு, ஞானத்துக்கு குரு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எதற்கு குரு வேணும்? யோகத்துக்கு குரு வேணும். ஒரு அம்மா சித்தாந்த பாடசாலையில் படித்தது ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தி. அந்த அம்மா புக்கே வாங்காமல் இருந்தது தெரிஞ்சது, கூப்பிட்டு புக்கை கொடுத்தேன். அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது, பண்டார சாத்திரத்தில் 2-3 பக்கங்கள் மாறி மாறி என்னவோ படித்து சாதிச்சிடும். எந்த வகுப்புக்கும் இது வரைக்கும் போகலை. எந்த ஒரு பண்டார கொண்டு வாங்கம்மா மாற்றி தரேன் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஒரு ஆசிரியராக தான் பதில் சொல்ல முடியும். நம்மளே படிச்சிடலாம். யோகம் மட்டும் யார் வேணும்? கம்பல்சரி குரு, இல்லைன்னா டிப்ரெஷன் ஆகும். அதனால தான் சைவத்தில் ரொம்ப விவரமாக சரியை கிரியையோட யோகத்தை மெர்ஜ் பண்ணது. அதனால தான் யோகத்தை தனியாக விட்டோம்னா எல்லாரும் போய் மலையடி வாரத்தில் உட்காந்துருவாங்க. பிறகு பண்டாரச இந்த நூல்களை எல்லாம் வச்சு நம்ம அழகு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் பார்த்தாங்க. நீ எங்கேயும் போகாத, எங்கள் கூட இருந்துட்டாங்க. சாமி நான் யோகி ஆகிட்டேன், பரவாயில்ல, ஞானியாவது வரைக்கும் இங்கே இருந்தேன், யாரும் எங்கேயும் போக வேண்டாம். சைவத்தில் இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. திருமூலர் காலத்திலேருந்து இவங்க படிச்சுக்கிட்டாங்க. திருமூலர் காலத்தில் எல்லாருமே நான் சாமி சாமின்னு எல்லாம் மலையடி வாரத்தில் போய் உட்காந்துட்டு கோயிலுக்கு ஒருத்தரையும் காணல. இதான் வைணவத்தில் நடந்தது. இதுதான் வைணவத்தில் சங்கரர் போட்டதில் எவனும் கோயிலுக்கு வரல. ராமானுஜர் பார்த்தாரு, கோயிலுக்கு வேற எல்லாம் 2வது பார்த்துல. சங்கரர் சொல்லிட்டு போறாரு, முதல்ல எங்கே வந்து சேரு அப்படின்னு தான் அவர் விசிஷ்டாத்வைதத்தை வச்சு அடித்தார். அதுதான் நம்முடைய இதில் கிரியையோட எதை சேர்த்து விட்டாங்க? யோகத்தை தனியாக பண்ணாதான் டேஞ்சர்ன்ட்டாங்க. அது இது வெள்ளலார் போன்று, தாயுமானவர் போன்று சிலருக்கு கைகூடும். இப்போ சாமி இருக்கிறாருன்னா இந்த மார்க்கத்தோடு அவர் பண்ணும்போது நல்லா இருக்கும். எனக்குள்ளே நானே யோகம் பண்ணி பார்க்குறேன், இந்த மார்க்கத்தோடு இருக்கும்போது நல்லா இருக்குது.
எங்கள் வீட்டில் பட்டினத்தார் படமே கிடையாது. சக்தி வரும்போது கொடுத்து விட்டாங்க. போன தடவை வைக்கும்போது முதல்ல பட்டினத்தார் வந்து உட்காந்துட்டார். எனக்கு ஒரு கேள்வி, இவ்வளோ நாள் எனக்கு பட்டினத்தார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நாயன்மார்கள் பிடிக்கிறதுக்கு வந்து பட்டினத்தார் பிடிக்கும். அப்படி ஒரு பெரிய கேப்பு பிறகு ஏன் வந்திருக்கிறார்? நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை என்ன செய்கிறாரு, நான் அடுத்த ஸ்டேஜுக்கு பழக்கிறேன். பட்டினத்தாருடைய சிந்தனையும் நமக்கு வேணும் அப்படின்னு பழக்கிறேன். பட்டினத்தார் பாட்டையெல்லாம் நம்ம மனப்பாடமாக கல்லூரியில் படிக்கும்போது மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ ஈடுபாடு உண்டு. அப்போது அந்த நிலைக்கு போய் நம்ம யோகங்களை சாதிக்கணுமே தவிர ஆதாரங்கள்லேருந்து நான் எழுப்புறேன்னா வெளியே மார்க்குகள் நிறைய மார்க்கத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க. நிறைய பேர் அது நீங்கள் நிறைய பேர் போயிட்டு திரும்பி வந்திருப்பீங்க. போனது வரைக்கும் நல்லது, இல்லைன்னா இன்னொரு தடவை போவீங்க. ஏற்கனவே போகலன்னு சொல்லுங்கள், நானே கூட சேர்த்து விட்டுறேன். திரும்ப போகணும்னு நினைக்கிறதுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்போது அந்த இந்த வழிபாடு இல்லாமல் எதை எழுப்ப முடியாது. அது எந்த ஜியாக இருந்தாலும் முடியாது. ரவிசங்கர் ஜியாக இருந்தாலும் சரி, எந்த ஜியாக இருந்தாலும் முடியாது. எந்த வழி ரவிசங்கர் ஜி வேதமாக்கி அது அவர் ஜெயிக்கிறார். அவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவர் எதை ஏற்றுக்கொண்டார்? வேதத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் புதுசாக இந்த நூலும் மார்க்கத்துக்கு எதிராக எழுதலை. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற நிறைய பேர் நம்ம நூல்லேருந்து அடிச்சுட்டு யார் நூலுங்கிறாங்க? அவங்க நூல்னு சொல்கிறோம். அதான் வட்டங்கள் எழும் மலர்ந்திடும் உங்களே சிட்டன் இருப்பிடம். சிட்டன்னா மேலானவர். சிட்டன் சிவலோகன் திருவாசகத்தில் இருக்குது. சிட்டன் இருப்பிடம் சேர அறிகிறேன். அவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்து அவன் கூட சேர்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குங்கிறார். அப்போ சேருதல் அறிதல்னா என்ன பொருள்னா, இறைவன் நமக்குள் இருக்கிறான் என்பதை உணர்ந்து நமக்குள்ளே இருக்கிற இறைவனை முதல்ல வெளியே தேடணும். அதுக்கு பிறகு எங்கே தேடணும்? உள்ளே தேடணும். அதுக்கு உள்ளே தேடணும். நம்ம பசங்கள்லாம் முதல்ல வெளிநாட்டுக்கு தானே வேலைக்கு போகிறானுங்க. அதுக்கு பிறகு சாப்பாடு ஒத்துக்கல, உடம்பு ஒத்துக்கல. அது பிறகு எங்கே வேலை தேடுறானுங்க? என்ன விவசாயத்துக்கு வந்துட்டா, அதில் ஒன்றும் பிடிக்கல சரி இதுக்கே வந்துட்டேன். ஒருத்தர் டீ கடை வச்சு பிழைச்சிட்டு இருக்கிற ஒரு ஐடி ஃபீல்டுக்காரன் ஒருத்தர் கோயம்புத்தூரில் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு எதுக்கு வந்துட்டான்? டீ கடை நல்லா இருக்குங்கிறான். நம்ம நேரத்துக்கு திறந்துக்கலாம், நம்ம நேரத்துக்கு கம்பெனியை மூடிக்கலாம், கம்பெனிக்காரங்கிட்ட லீவு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறான். முதல்ல எங்கே வேலை தேடுறான்? வேலை தேடுறான். அதுபோல எங்கே தேடணும்? கடைசியில் நமக்குள்ள தேடணும். நமக்குள் தேடணும். சிட்டன் இருப்பிடம் சேர அறிகிறேன். ஒட்டி இருந்துள்ள உபாயம் உணர்ந்திட. ஒட்டி இருந்து சிவபெருமானுக்கே ஒரு பேர் ஒட்டின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். புரியுதா? ஒட்டி ஒடுங்கி. அதனால இறைவன் 7 ஆதாரங்கள்லையும் இருக்கிறார். அந்த இறைவனோட நம்ம ஒட்டி இருந்து அறியணும். இறைவனோடு ஒட்டி இருந்து அறிதல் என்பது இறை நினைவோடு இருந்து இறைவனை நினைத்து கொண்டு அவனுக்கும் ஏகனாகி இறைவனை நிற்கணும். உபாயம் உணர்ந்திட, அதாவது உபாயம் என்பதற்கு தியானம்னு அர்த்தம். உபாயம்னா தியானம். உணர்ந்திட கட்டி இருப்பிடம் காணலாகுமே. கட்டின அர்த்தம்னா கரும்பு கட்டி மாதிரி, பனை வெல்லம் மாதிரி இனிக்கக்கூடிய இறைவன். அதாவது ஆலை கரும்பு என அன்னிக்கும் நாவன் தானேன்னு அப்பர் சொல்றார். ஆலை கரும்பு மாதிரி இனிக்கக்கூடிய நாமம் உடையவன்கிறார். நமச்சிவாய்ங்கிற மந்திரம் எப்படி இனிக்குமா? கரும்பால கரும்பு மாதிரி இனிக்குமா? ஆலை கரும்பு போல அன்னிக்கும் நாமத்தான். அன்னித்தல்னா இனித்தல். கட்டி இருப்பிடம் காணலும் ஆகுமே என்றார். திருமந்திர நிறைவு. அடுத்த பதிகம். அடுத்த பதிகத்தில் முதல் 2 மந்திரம் நடத்திட்டோம். 3வது மந்திரத்துக்கு போக போகிறோம். சரிதானே? போலாமா? இதில் இருக்கிற வேறு பதிவுகள் எல்லாம் நீங்கள் நீக்கிடுங்க. சரியா? சரிங்க ஐயா. அந்த நம்ம அறிவுக்குள்ள நம்ம சார்ந்தது, அது வெளியே போக